ஹலோ வெல்கம் பேக் டு ஏஎஸ் வெஸ்ட் பாண்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்லெட் ஆர்டர் தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இது என்ன மாதிரி அப்படின்னா வந்து நான் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிக் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த பிக்கை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் அப்புறம் பிளாக். ஒயிட்லையும் வந்து 2 பேர்ல் வந்து பிளாக் பேர்ல் வந்து ஆட் ஆகும். அது போக வந்து பிளாக்ல வந்து 2 பேர்ல் வந்து ஒயிட் வந்து ஆட் ஆகும். ஸோ வந்து நம்ம மினிமம் வந்து எவ்வளோ போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து அதாவது அதாவது என்னோட ரெஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் 18லேருந்து 20 பீட்ஸ் போடுவேன். ஸோ என்னோட ரெஸ்ட் விட கொஞ்சம் பெரிய ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 1லேருந்து 23 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு, அதாவது பாய்ஸோட ஹேண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா வந்து 24 to 26 வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 21 பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வித் பிளாக் பீட்ஸோட நான் 21 வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் இதுக்கு வந்து அவங்க என்ன சாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு வந்து பிளாக்கும் பிளாக்கு வந்து ஒயிட்டும் மேபி வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இதை வச்சு மேக் பண்ண வீடியோ போட்டலாமா? ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வருமாங்கிறது தெரில. ஸோ நான் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த வீடியோ இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு இல்லை, ஸோ நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இந்த டைம் வந்து கிறிஸ்மஸோட சீசன்ஸ் போயிட்டு இருக்கனால இந்த டைம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் அதாவது 2025 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி, அதாவது நாட்லேருந்து பீட்ஸ் மேக்கிங், அதாவது பிரேஸ்லெட் மேக்கிங், இயரிங் மேக்கிங், அதே மாதிரி ஆங்க்லெட் மேக்கிங் வந்து நான் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும், எனக்கு வந்து பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வந்து யூடியூப்ல நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போட்டு நீங்கள் வந்து சின்ன பிஸ்னஸ், அதாவது ஸ்டார்ட்அப்ஸ் மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதோட மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலாஸ்டிக்கில் வந்து நம்ம இப்போ வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே ஒரு பிஸ்னஸோ இல்லை நம்ம எதுவும் ஒன்று, நம்ம ஒரு பொண்ணாக இருந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை கூட இருக்கவங்களே வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அது எதையுமே வந்து ஒரு விஷயமாகவே நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ்ஸை வந்து நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டுமே போதும், எதுவாக இருந்தாலுமே உங்களால் வந்து பண்ண முடியும். ரிலேட்டிவ் சைட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நான் தான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சைடை கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோப்பாக வந்து எடுத்துக்காதீங்க. அவங்க சொன்னால் வந்து நடக்கும், அவங்க சொன்னால் இப்படி, இவங்க சொன்னால் அப்படி, அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் அதை மட்டுமே பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவே நடக்கும்லாம் இல்லை, ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவும் நடக்கும். ஸோ வந்து நெகட்டிவை வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நெகட்டிவ் ஆகிடுச்சு, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டிங்க அப்படின்னா வந்து எதுவுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நீங்கள் அடம் பிடிக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரி அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயின் விஷயமே அதுதான். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அது சக்ஸஸாக பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இன்செக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 20 பீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு நாட் வந்து எப்படி போடணும்னு தெரில சிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நாட் வந்து போடுறதுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போவுமே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே? ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து எதுவுமே வந்து பெருசாலாம் வந்து கஷ்டம்லாம் இல்லை. ஸோ வந்து எப்படி அப்படின்னா வந்து இந்த இப்படி இருக்கா. ஸோ நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு செகண்டாக போடுற நாட் எப்படி இருக்கணும்னா டபுள் டாட். நார்மல் நாட்டையே வந்து நீங்கள் வந்து டபுளாக போட்டுட்டு நல்லா வந்து டைட் பண்ணுவீங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சிங்கிளாக வந்து ஒரு நாட் போடுவீங்க. ஸோ இவ்வளோ தான், 3 நாட் தான் வந்து நீங்கள் போடுவீங்க. ஸோ வந்து 3 நாட் தான் போடுவீங்க. நாட் போட்டு லைட்டாக இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டாக வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியே வரல அப்படின்னா நீங்கள் போட்டு நாட் வந்து நாட் கரெக்டு. ஸோ வந்து இப்போ நான் பண்ணுறேன், எனக்கு வந்து கண்டு வரல. ஸோ வந்து என்னோடய நாட் கரெக்டாக இருக்குது. இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ வந்து ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கேட் வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்களே தவிர எந்த பிரேஸ்லெட்டுக்கு எந்த சாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அதை வந்து நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளே தான் இப்போ வந்து போட போகிறோம். ஸோ ஜம்ப்ரிங் எடுத்துப்போம். ஸோ ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக்குக்கு பிளாக் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம்.
நான் சொன்னேன் அந்த வீடியோவில், நான் என்னோட வந்து ஜம்பிங்கோட அந்த ரிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. அது எங்கே போச்சுங்கிறதே எனக்கு வந்து தெரில. நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டோம், ஆனால் வந்து அது கிடைக்கல. பரவாயில்ல, நான் மறுபடியும் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கணும். நான் ஏன் இப்போ இந்த டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி தான், நான் வந்து என்னோடய டூல் வந்து அம்மா வீட்டில் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணால் போடுறது மாதிரி ஒரு நிமிஷம் ஃபைனலி இப்படி கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். ஸோ இதோட அவுட்புட் ஆஃப் ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். அதாவது வந்து இதே எலாஸ்டிக் வச்சு தான் நம்ம வந்து செகண்ட் பிரேஸ்லெட்டும் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து எலாஸ்டிக்கில் தான் செகண்ட் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து ஸோ ஃபைனலி வந்து நம்ம 2 பிரேஸ்லெட்டுமே முடிச்சிட்டோம். ஸோ வந்து இப்படி தான் ஃபைனல் பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருந்துச்சு, பிளாக் கேட்டும் பிளாக் பிரேஸ்லெட்டும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒயிட் கேட் தான் பிடிச்சிருந்துச்சு, ஒயிட் பிரேஸ்லெட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களும் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இல்லை நீங்களும் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்லைனா வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், பிரேஸ்லெட் பிஸ்னஸோ ஆக்சரிஸ் பிஸ்னஸோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வந்து டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணி எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்களும் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ வந்து மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ்.